வணக்கம் மக்களே, நம்ம சேனல் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மம் அப்படி தான் மக்களே, குரூப் 4 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. இதில் கிவன் டேட்டாவில் சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்கான். நம்ம சொல்யூஷனில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க கைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை பார்த்துங்க. உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்பரப்புன்னு தமிழையே இருக்கிறேன், ஓகேங்களா. இது என்னென்னா பேஸ், வேறு ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 சதுர மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்போ என்ன கொஸ்டின்னா ஒரு உருளையின் கன அளவை கேட்டிருக்கான், ஓகேங்களா. உருளையை கீழ் ஸ்ட்ரக்சரில் வரைஞ்சிக்குங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதில் உயரம்னா இதுதான், ஓகேங்களா. ஓகே, உயரம் நமக்கு கொடுத்துட்டான். இது என்னடா அடிப்பரப்பு. ஸோ இது என்ன ஃபிகர்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உருளையில் அடிப்பரப்புனா இதுதான், ஓகேங்களா. அடிப்பரப்பு அப்போ இதோட பரப்பளவு கொடுத்துட்டான். இது அடிப்பரப்பு உருளைக்கு எப்படி இருக்குது, வட்டமாக இருக்குது. அப்போ வட்டத்தோட பரப்பளவு என்ன, பைஆர் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா தானே கண்டுபிடிப்போம். அப்போ பைஆர் ஸ்கொயர்டு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 500ன்னு கொடுத்துருக்கான், ஓகேங்களா. ஸோ உருளையின் கன அளவு, ஓகேங்களா, உருளையின் கன அளவு இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா பைஆர் ஸ்கொயர்டு ஹச். இப்போ பைஆர் ஸ்கொயர்டுக்கு 500 இருக்குது, ஹச்சுக்கு 4 இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 500 ஹச்சுக்கு பதிலாக 4, ஸோ 2000 இதான் நமக்கு ஆன்சர். 2000 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, மீட்டர் கியூப், 2000 மீட்டர் கியூப், ஓகேங்களா. ஓகே மக்களே, தேங்க்யூ.